Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்கள், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 to 11 முடிய படிங்களா? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 to 11 முடிய. மைக்கில் படிங்க. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனிகொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனித்தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனித்தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனித்தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனித்தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல அரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனித்தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சியளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல
நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அனைவரும் அமருங்கள். அன்பானவர்களே, நான் தொடக்கத்திலே சொன்னேன், சிறப்பாக இந்த ஆன்மீக சக்தியை நாம் பெற்றால் எப்படி இருப்போம், அந்த ஆன்மீக சக்திக்குள் நம்ம இல்லாத போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். எல்லாம் ஆலயத்தை நோக்கி இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மீக சக்தியை பெறுபவதற்காக, ஆன்மீகத்தில் இணைந்து நான் ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறேன். இந்த ஆன்மீகத்தில் நான் உள்ளே இருக்கிறேனா, ஆன்மீகத்திற்கு வெளியே இருக்கிறேனா? நம்ம நற்செய்தியில படித்தோம், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில், அந்த திராட்சை செடியானது, ஒரு கொடியானது அதனோடு இணைந்திருந்தால் பலன் கிடைக்கும். அதை நம்ம வெட்டி வச்சுட்டு ஒரு கிளையை மட்டும் கொண்டு வந்து வீட்டில் பத்திரமா நம்ம வெட்டியில பூட்டி வச்சா காய் காய்க்குமா? இல்லை, நான் பத்திரமா வச்சிருக்கிறேன், கொண்டு வந்து வெட்டிக்கு வந்து ஃப்ரீசர்ல வச்சிருக்கிறேன், கெடாம வச்சிருக்கிறேன், காய் கிடைக்குமா? இல்லை. அது எதுல இருக்குமோ அதுல இருந்தாதான் பலன் கிடைக்கும். அப்ப நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா யாரோடு இருந்தா கனி கிடைக்கும்? கடவுளோடு இருந்தாலும் கிடைக்கும். நான் கடவுளோடு இல்லாம அவருடைய காரியங்கள் செய்யாம நான் பிரிஞ்சு போயிட்டேன். ஆனா எனக்கு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், நான் கேட்கறதெல்லாம் கிடைக்கணும், நடக்குமா? நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணுவோமே. இப்போ ஒரு மரம் இருக்குதுன்னா, ஒரு மாமரம் இருக்குது, அந்த மாமரத்துல நல்ல ஒரு பெரிய கிளையை வெட்டிட்டு வந்து வீட்டுல பத்திரமா வச்சுட்டீங்க. மற்ற கிளைகள்லாம் நல்லா காய்ச்சிருக்குது, ஆனா அந்த கிளையில வெட்டின மரத்துல இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது இல்லையா? அதே போலதான் நீங்க கடவுளோடு துண்டிக்கப்படுகிற பொழுது, கடவுளுடைய அனுபவத்தை அனுபவிக்காமல் இருக்கிற பொழுது, ஆன்மீகத்தில் இல்லாமல் இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எந்த பலனையுமே அனுபவிக்க முடியாது. God is good All the time. all the time. God is good. God is good all the time. பிரியமானவர்களே, இந்த ஆன்மீக சக்தியை பெற்றுவிட்டால் நிச்சயமா எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும். கடவுளை எவ்வளவு வந்துட்டா போதுங்க, அதை உணர்ந்துட்டா போதுங்க, நிச்சயமா எல்லாமே ஆண்டவர் கொடுப்பார். இப்ப நான் ஆன்மீகத்துக்கு உள்ள இருந்தனா எப்படி இருப்பேன், வெளியே இருந்தனா எப்படி இருப்பேன்? மரத்தோடு கிளையா நான் சேர்ந்து இருந்தா கனி கொடுப்பேன், அது துண்டிக்கப்பட்டா ஒண்ணுமே இல்லாத பட்டு போய் காய்ச்சி போய் அதை வந்து நெருப்புல வச்சு எரிச்சிடுவாங்க. அந்த மாதிரிதான் என் வாழ்க்கையே போயிடும். இது நல்ல ஒரு உதாரணம். உங்க எல்லாருக்குமே ஒரு படம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் தெரியும் நினைக்கிறேன், டைட்டானிக். இந்த படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்டேன், உடனே பார்த்து இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கை தட்டுங்க அந்த அம்மாவுக்கு. பரவாயில்ல, கை தட்டுங்க. என்ன அடை தட்டுங்களா? சரி, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த படத்தை? கை தட்டுங்க. 1 2 15 24 42. ஓகே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல. இந்த படம் என்ன படம்? டைட்டானிக் படம். ஓகே. அது என்ன கதை? காதல் தோல்வி தானே. கப்பல் பத்தி எதுவும் பார்க்கலையா? கப்பல், காதல் தான் ஒரு ஞாபகம் இருக்குது. கப்பல் நான் பேச வர்றது கப்பல் தான் மெயினா. சரியா? பிரைஸ் தி லார்ட். காதலை விட்டுடுங்க, காதல் கதையை பத்தி நம்ம பேசல, அந்த டைட்டானிக் கப்பலை பத்தி பேசணும். நல்லா கவனிங்க. இந்த டைட்டானிக் கப்பல் எப்ப வந்தது, இயர் தெரியுமா? படம் வந்தது கேட்கல, உண்மையா அந்த டைட்டானிக் கப்பல் உருவாக்குற வருஷம் என்ன தெரியுமா? 1900. சரியா? 1900 இந்த கப்பல் கண்டுபிடிச்சார். யார் கண்டுபிடிச்சது தெரியுமா? உருவாக்குறது யாரு? யாருக்கும் தெரியல. பரவாயில்ல, அப்ப நான் எது சொன்னாலும் நம்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உண்மைதான் சொல்ல போறேன், கூகுள் நீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்க. இந்த கப்பலை உருவாக்கின ஒரு பேர் வந்து தாமஸ் ஆண்ட்ரூ, லண்டன் நாட்டை சார்ந்தவர். தாமஸ் ஆண்ட்ரூ 1900 இவர் கப்பலை கண்டுபிடிக்கிறார். இவர் கப்பலை கண்டுபிடிச்சிட்டு பிரஸுக்கு வந்து ரிப்போர்ட்ல
முதல்ல கப்பலை கடலுக்குள்ள இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிருபருக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில சொல்றாரு இந்த தாமஸ் ஆண்ட்ரூ, கடவுள் என்கிட்ட தோத்து போயிட்டா, கடவுள் என்கிட்ட தோத்து போயிட்டா. ஏன் அப்படின்னா கடவுள் இந்த உலகத்துல எல்லாமே தனித்தனியாக தான் படைச்சிருக்கிறார். தண்ணி ஒரு பக்கம், மரங்கள் ஒரு பக்கம், நிலங்கள் ஒரு பக்கம் அப்படின்னு தனித்தனியா படைச்சாரு. பெரிய அளவுல படைச்சிட்டார், ஒரே இடத்துல கிடையாது. ஆனா அந்த எல்லா பொருட்களையுமே நான் என்னுடைய கப்பல்ல படைச்சிருக்கிறேன். என்னுடைய கப்பல்ல எல்லா வசதிகளுமே உண்டு. 2200 பேர் டிராவல் பண்ணலாம். அந்த 2200 பேர் போறதுக்கான எல்லா வசதிகள், ரூம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு பொருள் இருக்குது, பார்க் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஃப்ளைட் இறங்குறதுக்கு தளம் இருக்குது, பஸ் இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே அந்த கப்பல்லே இருக்குது. பிரைஸ்லாம் அந்த படத்துல பார்த்தீங்க இல்லையா? எல்லாமே அந்த கப்பலை நான் கொண்டு வந்துட்டேன். அப்ப என்னது? கடவுளை விட நான் உயர்ந்தவன். அவ்வளோ மூளையை கொண்டு வந்து ஒரு கப்பல் நான் படைச்சது பார்த்தீங்களா? கடவுள் எனக்கு தோத்து போயிட்டார். தாமஸ் ஆண்ட்ரூ அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டியன். அப்ப கடவுளுக்கு சபதம் போட்டு அவர் தோற்கடிச்சுட்டேன், அவர் என்கிட்ட தோத்து போயிட்டார், அவ்வளோ கடவுளை விட நான் தான் வலிமையானவன் அப்படின்னு ஆன்மீகம் குறையுது. ஆன்மீகம் குறைஞ்சிச்சு, கடவுள் சக்தி. ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படிதாங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாத போது கடவுளே கடவுளேன்னு சொல்லுவோம். வசதி வாய்ப்பு, காரு பங்களா நல்லா சுகமா வாழும் பொழுது எப்பயாவது ஒரு முறை டூருக்கு போவோம், வேளாங்கண்ணிக்கு. எப்பயாவது ஒரு முறை லீவ் கிடைக்கும் போது அப்படியே கோயிலுக்கு கிறிஸ்மஸ் போயிட்டு வருவோம், அவ்வளவுதான். அது கொஞ்சம் டைம் பாஸ், கொஞ்சம் ரிலாக்ஸா பிள்ளைங்க கோயிலை போய் பார்த்துக்காக கூட்டிட்டு வருவாங்க. அவங்க ஜெபிக்க வராங்க, கடவுள் அருளை கேட்க வராங்க, எல்லாமே இருக்குது இல்ல. அவங்களுக்கு தேவை ரிலாக்ஸ். வேளாங்கண்ணிக்கு போவோம், ஊட்டிக்கு போவோம், இல்லை கன்னியாகுமரிக்கு போயிட்டு அங்கே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அவங்க அவ்வளோதான். ஏன்? கடவுள் தேவையில்லை. இப்போ அவங்களாம் துண்டிக்கப்பட்டவர்கள். அந்த மரத்துலேருந்து ஒரு கிளை வெட்டி எப்படி போட்டாங்க துண்டிக்கப்பட்டவங்களோ, அதே போல ஆன்மீகத்தில் துண்டிக்கப்பட்டவங்களாம் இப்படிதான் இருப்பாங்க. அதே போலதான் தாமஸ் ஆண்ட்ரூ அவளை செஞ்ச உடனே மண்டையில பெரிய கலைகள் வந்துருச்சு. நான் தான் உயர்ந்தவன், கடவுள் இனி தேவையில்லை, அவ்வளோ பெரிய கப்பலை உருவாக்கிட்டேன், இனி அது எனக்கு கடவுள் அதுலேருந்து வருமானம் வச்சு நான் நல்லா வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்துருச்சு. ஏன் இந்த எண்ணம் அவருக்கு வந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க. இந்த தாமஸ் ஆண்ட்ரூங்கிறவரு ஒரு கப்பலை மட்டும் உருவாக்குனுங்க, அதோடு சேர்ந்து இன்னும் 2 கப்பலும் செய்யறாரு. 3 கப்பலுங்க அவர் செஞ்சது. 3 கப்பல்: ஒலிம்பிக், டைட்டானிக், பிரிட்டானிக்கா. ஒலிம்பிக், டைட்டானிக், பிரிட்டானிக்கா, 3 கப்பல். பிரிட்டானிக்கா பிஸ்கட் இல்லை, பிஸ்கட் இல்லை, பிரிட்டானிக்கான ஒரு கப்பல். டைட்டானிக் மாதிரியே இவர் 3 கப்பல், 3லயும் 2000 பேர் டிராவல் பண்ற மாதிரி ஒரே மாதிரி தான் செய்யறது. நல்லா கவனிங்க. 3 கப்பலை செஞ்சு அதை கடலுக்குள்ள இறக்கும்போது தான் நிருபர்கிட்ட சொல்றாரு, கடவுள் அங்க தோத்துட்டாரு. பெரிய பெரிய கப்பல், 3 கப்பல். நீங்க பாத்தீங்க டைட்டானிக் படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ விகாரமா காமிப்பாங்க இல்லையா? அதே போல 3 கப்பல்ல ஒரே இடத்துல செஞ்சு ஒரே இடத்துல கடல்ல இறக்குறாரு. இறக்கி 3 திசையில போற மாதிரி செஞ்சுட்டாரு. அப்ப நிருபத்தை சொல்லிட்டு கடவுளை பத்தி, கடவுள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல கப்பலை விடுறாரு. அப்ப இவரு அந்த தாமஸ் ஆண்ட்ரூ எந்த கப்பல்ல இருந்தாருன்னா டைட்டானிக் கப்பல்ல இருக்கிறார். மற்ற 2 கப்பல் என்னென்ன கப்பல்? மிட்டாயா, மிட்டானிக்கா, ஒப்பானிக்காவா, ஒலிம்பிக், பிரிட்டானிக்கா. பிரிட்டானிக்கா 2 கப்பல் இருந்துச்சு. இது 2 பக்கம் போகுது. வேற கப்பல் ஓட்டுறவங்களா இருக்கிறாங்க, உள்ள இறங்குது. நல்லா கவனிச்சுங்க. இந்த டைட்டானிக் கப்பல் போகும் பொழுது தூரத்துல தாமஸ் ஆண்ட்ரூ பார்க்கிறாரு, ஒரு சின்னதா வெள்ளையா ஒரு தெரியுது. அவரு கண்டுபிடிச்சாரு. இப்ப இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்ப கிடையாது, 1900 ஆண்டுலாம் கிடையாது கப்பல்ல. அப்ப அவர் என்ன யூகிக்கிறாருன்னா, ஒரு கட்டிய இன்னும் இருக்குது, ஒரு பாறை மாதிரி தெரியுது. அப்ப அவர் என்ன நினைச்சாரு, ஒரு சின்ன பாறையா தான் இருக்கும், நம்ம கப்பல் எவ்வளவு பெரிய கப்பல், அது ஒரு சின்ன ஒரு பாறை தானே, போற ஸ்பீட்ல எல்லாம் தூசா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேகம் போறாரு. கிட்ட போக 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 பாறை அளவு பெருசா தெரியுது. அப்ப அவரு கிட்ட போகும்போது நினைக்கிறாரு, இந்த பாறை பனிப்பாறை, கீழே தரையிலிருந்து உருவாகி வந்தது, மேல மட்டும் கிடையாது. அப்ப அது பெரிய வலிமையான பாறை, அதனால இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அவருக்குள்ள மைண்ட்ல ஒரு பிரெயின் சொல்லுது,
எதையுமே என் கப்பல் தாங்கும், எல்லாத்தையும் உடைச்சு போட்டுரும், அவ்வளோ ஒரு வலிமை வாய்ந்த கப்பல் அது அப்படின்னு நினச்சிட்டு நல்லா ஃபாஸ்டா நல்லா வேகமா அந்த கப்பலை ஓட்ட ஆரம்பிக்கிறார். எல்லாமே உடைச்சிடுது, சந்திச்சு போயிடும் அப்படின்னு வேகமா அடிக்கிறாரு. உடையுது, பண்ணி உடையுது, போயிட்டே இருக்குது. அவரே சந்தோஷப்பா ஆரியம் உடைச்சிருச்சே, நான் காப்பாற்றிட்டு எல்லாமே மக்கள்ல வந்துட்டு அப்படின்னு. ஆனா அவருக்கு தெரியாம உள்ள ஒரு துவாரம் ஏற்பட்டுடுச்சு. ஒரு பக்கம் உடைஞ்சு என்னாச்சு, தண்ணி உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர வர அதனுடைய அடர்த்தி, தண்ணி அடர்த்தி இல்லையா, போர்ஸுக்கு அப்படியே பிடிச்சிட்டு போகுது ஒரு பக்கமா. அதனால தான் அந்த டைட்டானிக் கப்பல் பார்த்தீங்கன்னா முதல் பாதி உடைஞ்சி பாதி உள்ள போகும், பாதி எப்படியே இருக்கும். அதுல இருந்து தான் கொஞ்சம் பேர் காப்பாற்றப்படுவாங்க. முதல்ல பாதி டக்குன்னு உள்ள போயிடுச்சு. இன்னொரு பாதியில ஒரு சிலர்லாம் காப்பாற்றப்பட்டாங்க, லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த மாதிரி வந்தவங்க தான் வெளியே வந்து இந்த மாதிரி டைட்டானிக் கப்பலை பத்தி நிருபர்கிட்ட சொல்றாங்க. அவங்க அப்படி காப்பாற்றி உயிரோடு வரல அப்படின்னா அதுவும் தெரிஞ்சிருக்காது. மீதி 2 கப்பல் என்னாச்சு? என்னென்ன கப்பல்? ஒலிம்பிக் அண்ட் பிரிட்டானிக்கா. நல்லா கவனிங்க, 2 திசை நோக்கி போச்சு. இந்த டைட்டானிக் கப்பல் கொஞ்சம் உடைஞ்சி தண்ணி கொஞ்சமாக போயிட்டு செலுந்ததுனால பாதி பேர் இறந்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் காப்பாற்றப்பட்டாங்க. ஏன்னா ஒரு பாதி தான் மேலே வெதிச்சு போயிடுச்சு, பாதி உள்ளே போயிடுச்சு. ஆனால் இந்த 2 கப்பல் டைட்டானிக், பிரிட்டானிக்காவும் ஒலிம்பிக்காவும் 2 வேகமாக போயிட்டே இருந்தது. அது வெயிட் தாங்க முடியாம போகிற ஸ்பீடில் கண்ட்ரோல் இழந்து 2 கப்பலுமே போயிட்டு நல்லா ஒரே டக்குன்னு உள்ள போய் முழுகிடுச்சு. அது எப்படி முழுகுச்சே தெரியாது, எந்த இடத்துல முழுகுச்சுன்னே தெரியாது. டக்குன்னு உள்ள போய் போனதுனால 2 கப்பல்ல இருந்து யாருமே வெளியே வரல, ஒரு ஆளு கூட தப்பிக்கல. கல்லுன்னு உள்ள போய் முழுகி போச்சு, எல்லாமே மறித்து போனார்கள். அதனாலதான் அந்த 2 கப்பலை பத்தி யாருக்குமே தெரியாது. ஒருவேளை தாமஸ் ஆல்வா காப்பாற்றி உயிரோடு வந்திருந்தா நான் இன்னும் 2 கப்பலை இதை செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அப்புறம் அந்த கப்பலை வந்து காமிச்சிருப்பாங்க டைட்டானிக் படத்துல. ஆனா இது டாக்குமெண்ட்ரியில அவர் உருவாக்குறது, அவருடைய பிள்ளைகள் சொன்னது வச்சு டாக்குமெண்ட்ரி இருக்குது. அந்த 2 கப்பலும் அப்ப டெக்னாலஜி கிடையாது, கண்டுபிடிக்க முடியல எந்த இடத்துல போய் முழுகுச்சு, எப்படி முழுகுச்சு யாருக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. டைட்டானிக் உடைஞ்சதுனால அதிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் வெளியே நிருபர்கிட்ட சொல்லி அதை பத்தி சொன்னதுனால அதிலிருந்து ஒரு கதையை உருவாக்கி அதுல மசாலாலாம் சேர்த்து ஒரு டைட்டானிக் ஒரு படமா மூடிச்சு. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடவுள் எனக்கு தேவையில்லை, கடவுளுக்கு சபதம் விட்டவர், கடவுளுடைய நான் தான் உயர்ந்தவன் சொன்னவர், கடவுளுக்கு துண்டிச்சுட்டு வெளியே போனவர், அவ்வளோ வசதி வாய்ப்பாடு இருந்தவர். இன்னைக்கு ஆள் அட்ரஸே இல்லைங்க, அவர் உருவாக்கின கப்பல் ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்ப கடவுள் எனக்கு வேணான்னு சொன்னவர் தாமஸ் ஆல்வா, கடவுளுடைய சக்தி எனக்கு தேவை, என்னுடைய சக்தி போதும், என் பலம் போதும், என்னுடைய பண பலம் போதும், என்னுடைய ஆற்றல் போதும், என்னுடைய திறமை போதும், என் மூளை கிரியேட்டிவ் மைண்ட் போதும் அப்படின்னு இருந்தார். ஆனா கடவுளுக்கு அவர் கூட இல்லை. ஒருவேளை இது எல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்தா, அவருடைய வல்லமையிலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், அந்த இறைவனை நான் போற்றுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நிருபருக்கு சொல்லியிருந்தா ஒருவேளை அந்த 3 கப்பலுமே காப்பாற்றப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆனா ஒருத்தர் கடவுள் தான் எனக்கு முக்கியம், கடவுள் என்ன சொல்றாரோ அவர்படி நான் செய்வேன், அவரை விட்டு ஒரு நாள் கூட நான் பிரிந்து போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கப்பல் செஞ்சார். யார்? ஒரு யோபு. நோவா சரி, கவனிங்க. இந்த நோவாவுடைய புத்தகத்துல அவருடைய வாழ்க்கையில தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம் இதெல்லாம் படிச்சீங்கன்னா 4 அதிகாரத்துல தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தூங்குறோம் மட்டும் பிரைஸ் தி லார்ட், தூங்குறோம் மட்டும் பிரைஸ் தி லார்ட். ஓகே, God is good and all the time. நான் எதில் விட்டேன்? எதை பற்றி பேசுகிறேன்? புரியல. நோவா பற்றி சொல்ல ஆரம்பிச்சேன். எதில் தான் விட்டேன்? கரெக்டா தொடங்கணும். 7, 8, 9 இதை படிச்சு நாங்கள் நல்லா கவனிங்க. இந்த நோவா அப்படிங்கிற ஒரு கடவுளுக்கு நேர்மையாளர், கடவுள் சொல்றதுக்கு எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்காதவர்,
கடவுள் மேல அவ்வளோ பக்தி, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவர். அவருடைய காலத்துல மக்கள் எல்லாம் கடவுளுக்கு எதிராக அவரை விலகி, கடவுள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு சுகம் தேவை, ஜாலியா இருக்கணும், பாவம் செய்யணும், கடவுளுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு போனவங்க எல்லாமே பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் பார்க்கறாரு, இவ்வளோ சான்ஸ் கொடுக்குறாரு. நோவா மூலமா பேசுறாரு, போய் சொல்லு அழிக்க போறேன், போய் சொல்லு அழிக்க போறேன், போய் சொல்லு அழிக்க போறேன். ஆண்டவரே இந்த ஒரு முறை தெரிஞ்சிருவாங்க கேட்கிறாரு, கெஞ்சுறாரு. தெரிஞ்ச மாதிரி இல்ல, எல்லாரும் அழிக்கிறாங்க, நீ போய் நான் சொல்றபடி செய் அப்படிங்கிறாரு. சரி ஆண்டவரே போறாரு. அந்த காலத்துல இப்பவே சின்ன ஒரு போட்டு கட்டுறதுக்கு எல்லா டெக்னாலஜி வந்துச்சு, டக்குன்னு முடிச்சிடலாம். அந்த காலத்துல போட்டு செய்யறதுன்னா தெரியாது, மரத்தை இழைச்சி ஆணி அடிச்சு தண்ணி வராம பார்க்கணும்னா. ஆனா கடவுள் சொன்னாரு, இந்த அளவு ஜன்னல், இந்த அளவு கதவு, இத்தனை அறைகள், இப்படிலாம் செய்ய, எல்லாமே அதை படிச்சீங்கன்னா தெரியும். அதெல்லாம் சொல்ல சொல்ல அந்த கப்பல் அவர் கடவுள் என்ன சொன்னாரோ அது மாதிரி செஞ்சாரு. கடைசியில பார்த்தா அது பெரிய போட்டா மாறிடுச்சு, பெரிய கப்பலா மாறிடுச்சு. அப்புறம் 40 நாட்கள் மழை பெய்யுது, வெள்ளம் அடிக்குது, புயலை சுற்றி அட்டின்னு அடிக்குது. ஆனா இந்த கப்பல் ஒரு டிராப் கூட தண்ணி உள்ள போகல, உடையல, அவ்வளவு வலிமையா இருந்துச்சு. 40 நாளுக்கு அப்புறம் புறாவை அனுப்புறாரு, காகத்தை அனுப்புறாரு. வெளியே வந்து பார்த்தாதான் அது தண்ணியெல்லாம் குறைஞ்ச போது அது தரையில ஒரு இடத்துல இருக்குது, அப்படியே இருக்குது. அந்த இன்னைக்கும் அந்த நோவா பெட்டகம் பொருட்காட்சியில வச்சிருக்கிறாங்க. பேசலாம், எத்தனை 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் இருக்குது. அந்த டைட்டானிக் கப்பல் தண்ணியில பிரிட்டானிக்க ஒலிம்பிக்க அடையாளமே இல்லாம போச்சு. பேசலாம், கடவுளோடு இருந்தால், கடவுள் தான் முக்கியம் என்று இருந்தால் அவர் நம்மை பாதுகாப்பார், அவன் அரவணைப்பார், எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருந்து எல்லாம் தெளிவாக சொல்லிக் கொடுப்பார். இப்படி செய்ய மகனே, இப்படி செய்ய மகனே, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் காப்பாத்துறேன். யாருக்கு? அவரோடு, அவர் தான் முக்கியம். அவரோடு இணைந்து இருக்கிற பொழுதுதான். நீங்களாம் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாமே இந்த இரவு ஜெபத்துக்கு ஆண்டவருடைய அருளை தேடி வந்திருக்கீங்க, அவருடைய பிரசவத்துக்குள்ள இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆண்டவருக்காக நான் நேரம் ஒதுக்குறேன், ஆண்டவருடைய செயல் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னை உயர்த்துவார். நான் உலகத்தில் இருந்த எல்லாத்தையுமே குப்பையில கருதுகிறேன், ஆண்டவரை தவிர. ஆண்டவர் தான் எனக்கு வலிமை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார். இந்த உண்மையை உணர்ந்து பார்க்கிற ஒவ்வொருவருக்குமே பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. அனைவரும் எழுதி நின்று ஒரு பாடலை பாடலாமா? பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா?
எனது நண்புடன் இயேசு இருக்கிறார். எனது நண்புடன் இயேசு இருக்கிறார். எனது நண்புடன் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பாருங்க, காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் ஏசு. நங்கூரம்னா தெரியலையா? கடல்ல கப்பல் நிற்கும் பொழுது கப்பல் பாதுகாப்பாக இருக்கிறதுனா அது நங்கூரம். நங்கூரம் போல ஏசு எனக்கு இருக்கிறப்போ நான் ஏன் பயப்படணும்? அந்த கப்பலை அழகா விட்டு வந்துருவாங்க இல்லையா? கப்பலை கடலை விட்டுட்டு வந்துருவாங்க. எவ்வளவு புயல் வந்தாலும் வர, ஏன்னா அந்த நங்கூரம் இருக்குது, அதனால எதுவுமே ஆகாது. அப்ப இயேசு என்னுடைய வாழ்க்கையில் நங்கூரமாக இருக்கிறார் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எந்த பயமும் நம்ம வாழ்க்கையில வராது. ஆண்டவர் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இதோ இந்த நேரத்திலே சிறப்பாக நற்கருணை ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை தேடி வரப்போகிறார். நம்ம எல்லாருமே சந்திக்க போறாங்க. குணமளிக்கும் ஒரு வழிபாடு. அதுக்கு முன்பாக நம்ம எல்லாமே குழு குழுவாக கூடிடலாம். ஒரு 5 குழுவா இந்த கதவு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு சின்ன ரவுண்டா ஒருத்தர் பார்த்த மாதிரி ரவுண்டா நினைக்கலாம். அதே போல் அதுக்கு பின்னாடி உள்ளவங்க, அதுக்கு பின்னாடி உள்ளவங்க, இங்கே உள்ளவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ரவுண்டு. ஆட்கள் எல்லாமே ஒரு ரவுண்டு. ரவுண்டுனா தெரியும் இல்லையா? எல்லாமே அப்படி வட்டம் பண்ணிடுங்க. பைபிள்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு சீக்கிரமாக வந்துட்டீங்க, நல்லா இருக்கும். ஒரு வட்டம் இந்த சைடில் 3 வட்டம் வரணும். 3 வட்டம். 3 வட்டம். அங்கே ஒன்று, அங்கிட்ட ஒன்று, அங்கே இங்கே 2 ஆண்கள் ஒன்று, எல்லாமே சேர்ந்து எல்லா ஆண்களும் ஒரு ரவுண்டு. எல்லாம் சேர்ந்து வாங்க, சேர்ந்து வந்து ரவுண்ட் நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி குட். அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க கீழே. என்ன பார்க்க வேண்டாம், அப்படியே உட்காருங்க. அப்படியே ரவுண்டா உட்காருங்க சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கவனிங்க. அந்த
அந்த பின்னாடி உள்ளவங்க ரவுண்டு சென்டரில் கூட வராங்க, சென்டருக்கு வந்துருங்க. சென்டரில் வந்து ரவுண்டு போடுங்க. அங்கே சேர்லாம் இருக்கிறதுனால டிஸ்டர்பாக இருக்கு. பெஞ்ச் இருக்கு இல்லையா, அப்படி சென்டரில் வந்து ரவுண்டு போடுங்க. கடைசி உள்ளவங்க நடுவில் வந்து ஒரு ரவுண்டு உட்காருங்க, ரவுண்டாக உட்காருங்க. எல்லாருமே பார்த்த மாதிரியே உட்காருங்க. இந்த சேரை பின்னாடி தள்ளி விட்டுருங்க. பிரைஸ் தி லார்ட். கோயிலில் வந்து பந்திக்கு உட்கார்ந்த மாதிரி உட்காந்துட்டீங்க எல்லாரும். வெரி குட், நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பாருங்க, கடவுளுடைய பிரசன்னத்தில் இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்களா? என்னைக்காவது இந்த மாதிரி கோயிலில் உட்காந்துருக்கீங்களா? இருக்கீங்களா? போய் கழுவுறத பாருங்களா? நான் பேசுறது கேட்கலையா? கேட்கல? இந்த மாதிரி கோயிலில் உட்காந்துருக்கீங்களான்னு கேட்டேன். வெரி குட் சார். உங்களுக்கு என்ன பிடிக்கும், மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? வெரி குட். பிரியமானவர்களே, எல்லாம் கவனிங்க. இந்த நேரத்தில் இந்த குழு எல்லாமே இருக்கிறாங்க இல்லையா, ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்ச முகங்களா குழுவில் பாருங்களா. இதில் எல்லாருமே எனக்கு தெரியும், உங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கவங்களாம் கை தூக்குங்க. எங்கள் குரூப்பில் ஒவ்வொருத்தரும் இந்த குழுவில் உள்ளவங்க எல்லாருமே எனக்கு தெரியும் அப்படின்னா கை தூக்குங்க. எல்லாருமே தெரியுமா? தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஓகே. ஆண்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஆட்கள் பார்த்துருக்கீங்க. எல்லாமே புதுசாக இருக்கீங்களா? எல்லாரையுமே தெரியாது, ஒரு சிலர் தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ எல்லாருமே பார்த்துக்குங்க. நீங்கள் எல்லாருமே பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ சொல்லுங்க. உங்கள் 3 கருத்து சொன்ன இல்லையா, அந்த 3 கருத்தை இந்த பக்கம் சொல்லிடுங்க. அந்த பக்கம் சொல்லுவாங்க, இவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, அந்த பக்கம் சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுதா? 3 கருத்துக்கள் வேண்டினீங்க இல்லையா, எனக்கு வந்து இதுக்காக வேண்டிக்கிங்க அதுக்காக வேண்டிக்கிங்க. அந்த கருத்தை ரைட் சைடில் உள்ளவங்க நீங்கள் சொல்கிறீங்க, திரும்ப லெஃப்ட் சைடில் உள்ளவங்க சொல்கிறீங்க. அவங்க அடுத்த ஆள் இந்த பக்கம் சொல்லுவாங்க, அந்த பக்கம் சொல்லுவாங்க. கருத்துக்களை சொல்லுங்க. இந்த கருத்துக்காக ஜெபிங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல போறீங்க. அவ்வளோதான். நான் சொன்னது புரிஞ்சுதா? உங்களுடைய கருத்துக்களை பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லி எனக்காக இது வேண்டிக்கிங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, அது ரொம்ப சீக்கிரட்டாக இருந்தால் சொல்ல வேணாம். மற்ற கருத்துக்கு சொல்லுங்க, எனக்கு இதுக்கு இந்த தனிப்பட்ட கருத்துக்காக நீங்கள் வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் உள்ளவங்ககிட்ட உங்களுடைய கருத்தை சொல்லி எனக்காக வேண்டிக்குமா அப்படின்னு சொல்லிடுங்க. சீக்கிரம் ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லியாச்சுங்களா? சீக்கிரம் எனக்காக வேண்டிக்குங்கம்மா அப்படின்னு சொல்லிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்கள் சொன்னீங்களா? பக்கத்தில் ஆண்கள் சொல்லிட்டீங்களா? பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட வேண்டிக்க சொல்லி என் கருத்துக்காக வேண்டிக்குங்க. வெரி குட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படியே கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. பக்கத்தில் சொன்ன கருத்தை மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க. பக்கத்தில் சொன்ன ஒரு கருத்துக்களை மைண்ட் கொண்டு வாங்க. இறை பிரசன்னத்துக்குள்ள நம்ம செல்ல போகிறோம். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நமக்கு நிறைவாக உண்டு. இதோ நமது பங்கிலே இருக்கிற குடும்பங்கள் இன்றெல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களை கண்முன் கொண்டு வருவோம். இது இப்போ இந்த நேரத்தில் நான் எனக்காக வேண்டலை,
பக்கத்தில் உள்ளவங்க சொன்ன கருத்துக்காகத்தான் நான் ஜெபிக்க போறேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, என் கூடவே இரும். பக்கத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். பாவம் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் அந்த தேவையை கடவுள் பார்க்க வேண்டும், தொட வேண்டும், புதுமை செய்ய வேண்டும். நம்ம பழமொழிலாம் கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானாக வளரும். ஸோ நான் மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கிற பொழுது எனக்கும் கடவுள் அதை கொடுக்கிறார். அந்த உணர்வை உள்வாங்கியவர்களாக இதோ வலது பக்கம் இடது பக்கம் உள்ள அந்த சகோதரிகளுக்காக சகோதரனுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என் கூடவே இரும் இயேசுவே, என்னுடைய ஜெபத்தை கேளும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை தொட்டு குணப்படுத்தும். உங்களுடைய ஜெபம் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறது. உங்களுடைய மன்றாட்டு இறைவனுடைய இரக்கத்தை அவர்களுக்கு காண்பிக்க போகிறது, வலிமை கொடுக்க போகிறது. அப்படியே உணர்ந்தவர்களாக இந்த பாடலை கேட்டுக்கொண்டே இயேசுவே என் கூடவே இரும் இந்த வழி நடத்துன்னு சொல்லிட்டு உணர்ந்து பாடிக்கொண்டே அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்க. அவர்களுக்கு தோழராக தோழியருக்கு வழி நடத்துகிறார்கள். பக்கத்தில் உள்ளவங்க வலது பக்கம் இடது பக்கத்தில் உள்ளவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும்.
இது சிறப்பாக நற்கருணை ஆண்டவரிடத்தில் அவர்கள் மன்றாட ஒவ்வொரு மன்றாட்களும் கேட்கப்படும். அந்த 3 கருத்துக்களும் நிறைவடையும். நீங்கள் செபிக்கிற அந்த செபங்கள் இறைவனுடைய பாதத்திற்கு தொடரும். இதோ என் பெயரால் எங்கே 2 3 கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு தெய்வம் உங்கள் குழுவிலே, உங்கள் மத்தியிலே தெய்வீக பிரசனத்திலே ஆண்டவருடைய பிரசனம் உங்களுக்காக இருக்கிறது. உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். பல்வேறு குடும்பங்களில் கவலை, கண்ணீர், வேதனை, வியாதிகள், எனக்கு இந்த விடுதலை கிடைக்காதா? இரவும் பகலமாக கண்ணீரோடு ஜெபிக்கிறது என் ஆறுதல் கொடுக்க மாட்டீரா, இவர்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டீரா என்று நாம் கடந்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அவர்கள் செபிக்கிறேன். ஆசீர்வதிப்பா, ஆசீர்வதிப்பா, குணமாக 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 வல்லமை வல்லமை இறங்கு, வல்லமை இறங்கு, வல்லமை இறங்கு. ஆவியின் அபிஷேகம் கிடைக்கட்டும், ஆவியின் அபிஷேகம் கிடைக்கட்டும், ஆவியின் அபிஷேகம். நன்றி இயேசு, நன்றி இயேசு, நன்றி இயேசு, நன்றி இயேசு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்படியே பக்கத்துல அப்படியே எல்லாரும் எந்திரிங்க, எந்திரிச்சுங்க, எந்திரிச்சு நில்லுங்க எல்லாருமே. அனைவரும் எழுந்து நிற்கவும். நீங்க யாருக்காக ஜெபிச்சிங்களோ அந்த பக்கம் திரும்பி அவங்க கையை கொடுத்து மே காட் பிளஸ் யூ, கடவுள் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. 2 பக்கத்துலையும் மே காட் பிளஸ் யூ, கடவுள் உங்களோடு இருக்கிறார். 2 பக்கமும் திரும்பி சொல்லுங்க. அப்படியே எல்லாருமே திரும்பி வாங்க, உங்க இடத்துக்கு வந்துடுங்க. எல்லாருமே உங்க இடத்துக்கு வந்துடலாம். அப்படியே வந்துடுங்க. நற்கருணை ஆண்டவர் நம்மை தேடி வரப்போகிறார். பிரியமானவர்களே, மீண்டுமாக இதோ இந்த நேரத்திலே நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். நம்ம அனைவருமே நம்முடைய தேவைக்காக ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் முகமுகமாக தரிசித்து உயிருள்ள தேவனை நாம் பார்த்து ஜெபிக்க இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பல்வேறு அற்புதங்கள், அதிசயங்கள் செய்ய இருக்கிறார். நம்புறீங்களா? ஆண்டவர் எனக்கு புதுமை செய்வார், நம்புறீங்களா? நம்பர்களா சத்தமா கைதட்டி சொல்லுங்க. இந்த இரவு நேரத்துல நம்ம எல்லாருமே இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம். கூச்சப்படாம, வெட்கப்படாம, நான் ஏன் இயேசு கிட்ட தான் ஜெபிக்கிறேன். வாய் திறந்து அழுது புலம்பல் ஆகமத்துல சொல்லுவோம், நான் இரவும் பகலுமாக கண் விழித்து புலவுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த புலம்பலோடு, கண்ணீரோடு, வேதனையோடு நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். உள்ளத்துல இருக்கிற தேவையில்லாத அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுது, ரிலாக்ஸ் ஆகிடும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். ஆண்டோடைய பிரச்சனை வரும், தூய் ஆவியினுடைய வல்லமை வரும். நம்ம சத்தம் போட்டு கத்தி அழுது ஜெபிச்சு பாருங்க, எல்லா பாரங்களும் நீங்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, வீட்டத்துல மட்டும் லைட் வரும், பின்னாடி எல்லாம் லைட்டை அணைச்சிடுவாங்க. கண்களை மூடி யார் இருக்கிறாங்களோ இல்லை, நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டவர்கிட்ட செபிங்க, ஓப்பனா பேசுங்க, கேளுங்க. ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. கண்ணீரோட வல்லமையோட பாடல்கள் நிறைய பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய சக்திக்குள்ள போயிட்டு நம்ம ஆண்டவரோடு இணைந்து நாம் அவருடைய வல்லமை பெற இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அனைவரும் முழங்கால் படியிடுங்கள்.
நிலையான புகழுக்குரிய தூய்மைக்கு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக இருக்கிறது. நிலையான புகழுக்குரிய தூய்மைக்கு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக இருக்கிறது. நிலையான புகழுக்குரிய தூய்மைக்கு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக இருக்கிறது. அப்படியே இந்த நற்கருணை ஆண்டவரே பாருங்களேன், எல்லாரும் பாருங்க, இவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு இரக்கமுடையவர். அவரை உற்று நோக்குங்க, அப்படியே கண்முன்னாக கொண்டு வாங்க. நற்கருணை ஆண்டவர் நம்மை தேடி வந்தவர். ஹோசேயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். Praise the Lord. நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு காயங்கள், அடி, உத, அவமானம், நல்ல ஒரு வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஒருவேளை நான் செய்த பாவங்கள் காரணமாக இருக்கலாம், ஒருவேளை நான் கடவுளை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் அவரை நாடி வருகிற பொழுது அவரே நம்மை குணப்படுத்துவார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்கள், எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். Praise the Lord. ஆண்டவரே என்னை நலமாக்கும், நான் நலமடைவேன். நீர் என்னை குணப்படுத்தினால் நான் குணம் பெறுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, நலம் நாடி வந்திருக்கிறோம், அவருடைய அன்பை தேடி வந்திருக்கிறோம், நம்மை குணப்படுத்தி இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 133:1, சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. இதோ இந்த பிரசனத்திலே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்வது, ஒன்றுபட்டு இரவு நேரத்தில் ஜெபிப்பது எத்துணை நன்று. Praise the Lord. திருப்பாடல் 34:8, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். Praise the Lord. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். பிரியமானவர்களே, இயேசுவை சுவைத்து பார்க்க போகிறோம். நமது வியாதி குணப்படுத்த போகிறார். வல்லமையான தெய்வம். இந்த பாடல் குழுவினர்கள் பாட முழந்தால் படியிட்டால் முழந்தால் படியிட்டு செவியுங்கள், அல்லது அமர்ந்து செவியுங்கள். அனைவரும் செவித்துக் கொண்டே இருங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிட்டு அமருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இதில் முழந்தால் படியிட்டுக் கொள்ளுங்கள். அனைத்து விளக்குகளும் அணைக்கப்படும். யாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் இயேசு கிட்ட தனியாக இருக்க போகிறேன். வல்லமையுள்ள தேவன், அற்புதங்கள் செய்கிறவர், அடையாளங்கள் செய்கிறவர்.
இரவு நேரத்தில் குழம்பு அழுகுகள் கண்ணீரோடு உள்ள உடைந்தவர்களாக உருகுடைந்தவர்களாக செபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளைகள் மீது இறந்து பார்க்கிறார். வல்லமையை கொடித்தருகிறார். கண்ணீரோடு வேதனையோடு செலுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய ஆண்டவரே, பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்கள் ஒரு வாழ்க்கையை நாங்கள் கண்டு கொண்டோம். அதையெல்லாம் இப்பொழுது இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிகழ்த்துவே என்று நாங்கள் நம்புகிறோம். அற்புதங்களை செய்வீராக, குணப்படுத்துவீராக. இது வல்லமை பெரியது, இது சக்தி பெரியது. நீ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளும் விட பெரியவர்கள் நான் நினைக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன். ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதி. இதோ பிள்ளைகளை இதோ ஆண்டவருடைய நம்மளுடைய ஆசி, அந்த வல்லமை பிரசனம் உங்களை முழுவதுமாக ஆட்கொண்டிருக்கிறது. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாவவர் அவருடைய ரத்த வாரால் பாய் போடுகிறது. ஆழ்ந்த மூல 816 கோணங்களில் இருக்கிற எல்லாம் அந்தகர தீய சக்திகள் உங்களுக்கு விடுதலை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆவியின் அபிஷேகம், அக்னியின் அபிஷேகம், சோழர்கள் விடுதலை, சாத்தான் செயல்களின் விடுதலை, கட்டிகள் உடைகிறது, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நீக்குகிறது, மனதில் நிம்மதி கிடைக்கிறது. சிறியுங்கள் 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 உங்களுக்காக இதோட நாங்கள் உங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
ஆண்டவரை போற்றுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே, உமக்கு வணக்கம் செலுத்துகிறேன் இயேசுவே. எங்களை அழைத்த தெய்வமே உமக்கு நன்றி. எங்களை பாதுகாப்பவரே உமக்கு நன்றி. எங்கள் வாழ்வில் அனைத்தையும் செய்பவரே உமக்கு நன்றி. எங்கள் வியாதியை குணப்படுத்துபவரே நன்றி. இந்த இரவு வேளையில் கண் விழித்து ஜெபிக்க துதிக்க வாய்ப்பு கொடுத்த தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் குடும்பத்தை தனிப்பட்ட விதத்திலே தேர்ந்தெடுத்த தெய்வமே உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, தாவீதின் மகனே என் மீது மனமிரங்கும். இயேசுவே, தாவீதின் மகனே என் மீது மனமிரங்கும். இயேசுவே, தாவீதின் மகனே என் மீது மனமிரங்கும். இயேசுவே, இது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய ஊழியர் குணப்பெறுவான். இயேசுவே, இது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வியாதிகள் குணமாகும். இயேசுவே, இது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் முழுமையாக குணப்பெறுவோம். இயேசுவே, இது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். இயேசுவே, இது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் வாழ்க்கை துன்பங்கள் நீக்கும். இயேசுவே, இது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் வியாதிகள் நீக்கும். இயேசுவே, இது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கட்டுக்கள் உடையும். இயேசுவே, இது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கடன் பிரச்சனைகள் நீங்கும். இயேசுவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இயேசுவே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்களுடைய ஆடு மாடு பயிற்சிகளுக்கு செழித்தோடு வளரும். இயேசுவே, இது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். இயேசுவே, இது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும். இயேசுவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்களுடைய வாழ்க்கையில் உறவு மத்தியிலும் நீடித்த உறவுகள் இணக்கம் ஏற்படும். இயேசுவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் எப்பொழுதும் என்னால் மகிழ்ச்சியோடு இருப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாழ்த்துங்க, ஆண்டவர் ஆராதிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை படைத்தவர், உங்கள் நடத்தை கொடுப்பவர், உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பவர், கண்ணியை துடைப்பவர், வியாதியை குணப்படுத்துகிற தெய்வம், ஒரு மருத்துவர், ஒரு கவுன்சிலர், ஒரு நண்பர், ஒரு தோழர், ஒரு தந்தை, ஒரு தாய், எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கிற தெய்வம் இவர். நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீங்க மட்டும் இல்லைனா இங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் இந்த நாள் வரை ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் இந்த நாள் வரை ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் என்று சொல்லி நீ செய்ததை ஒன்றை நம்பி எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன் என்று சொல்லி நீ செய்ததை ஒன்றை நம்பி எண்ண முடியாதே. நீங்க மட்டும் எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், நீங்க இதெல்லாம் அது எங்கேயோ போயிருக்கோம், மண்ணுக்குள்ள மறைஞ்சு கூட இருக்கும். நீங்க இருக்கிறதுனாலதான் ஆண்டவரே இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கேன். என்னால் வாழ முடியும், என்னால் சாப்பிட முடியும், என்னால் சுவாசிக்க முடியும், என்னால் உறவுகளை கட்டி எழுப்ப முடியும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி. அனைவரும் அமருங்கள். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரியமானவர்களே,
இதோ இந்த நற்கருணை இருக்கிற நற்கருணை நாதர் எவ்வளவு பெரியவர் தெரியுங்களா? நான் நடத்துகிற இந்த நற்கருணை ஆராதனை வேளையில் ஒரு முறை சென்னையில் நான் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு இளம் பெண், திருமணமாகாத பெண். எல்லாருமே ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். வெளியில் இருந்து வேகமாக ஓடி வந்து நற்கருணைக்கு முன்னாடி அப்படியே அந்த பெண்ணை ஆட்டி சொல்லுது, இயேசு இயேசு, என் உடம்புலாம் எரியுது, போயிடு, என்னை விட்டு போயிடு, அவரை தூக்கி வைங்க, என் உடம்பு எரியுது, என் உடம்பு எரியுது, ஐயோ எரியுது, ஐயோ எரியுது. அப்படியே பயந்து சுற்றி 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 விழுது, ஓடி போகுது, திரும்ப ஓடி வருது. அதான் நிற்க முடியல. இந்த சாத்தானுக்கு தெரியுது இந்த நற்கருணையில் எவ்வளோ சக்தி இருக்குது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இது கண்கூடாக எனக்கு முன்பாக நடந்த நிகழ்வு. இந்த சாத்தான் சொல்றது, என் உடம்பு எரியுது, இவர் என்னை சுட்டு எரிக்கிறார். அவ்வளவு சக்தி இதுல இருக்கு, அவ்வளவு வல்லமை இருக்கு. மயங்கி விழுந்து, ஐயோ என்னை சாகடிச்சிருவியா இயேசுவே, என்னை விட்டுற மாட்டியா, என் உடம்புல எரிய பத்தி எரியுது, நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறனே, போயிடுங்க இயேசு, போயிடுங்க இயேசுன்னு அந்த பொண்ணு அப்படி சாத்தான் உள்ளக்குள்ள இருந்து சொல்ற ஒரு வார்த்தை, பிரைஸ் லார்ட், மயங்கி விழுந்தது. நற்கருணை ஆண்டவர் செய்த புதுமை. நம்ம அப்படியே பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் இதில் என்ன சக்தி இருக்குது, என்ன வல்லமை இருக்கு. பிரியமானவர்களை, பயங்கர சக்தி வாய்ந்தது. இவரை மட்டும் உள்ளுக்குள்ள வந்துட்டாருன்னா, இவர் மட்டும் நம்ம பொழுதும் வணங்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள், அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். ஒரு சின்ன நிகழ்ச்சி மட்டும் சொல்கிறேன். இது அச்சரப்பாக்கத்தில் நடந்தது. அச்சரப்பாக்கத்தில் உள்ள அந்த நாட்களில் உள்ள அதிபர் ஒரு நாள் பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னார், ஒவ்வொரு அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு அச்சரப்பாக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மலை தான் அந்த இடத்துல நற்கருணை ஆண்டவர்கள்லாம் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய புதுமை நடக்கும். அது ஒரு இந்து சகோதரி அந்த இடத்துக்கு ஒரு முறை வந்திருக்கிறாங்க. வந்துட்டு உட்காந்துட்டு போயிட்டாங்க. அது அந்த நைட்டில் உட்காந்து ஜாம் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு முறை பார்க்குறாங்க. ஏதோ பெருசாக அவங்களுக்குள்ளே வந்த மாதிரி சக்தியை உணர்ந்துருக்கிறாங்க. அப்புறம் போயிட்டாங்க. ஒரு 2-3 மாதம் கழிச்சு அந்த பொண்ணுக்கும் அவனுடைய லவ் பண்ணிட்டு ஒரு பையன் ஏமாற்றிட்டான். ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. திடீர்னு வேற ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ணி வீட்டில் வந்து இதுதான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண சொன்னாங்க, அதனால உனக்கு எனக்கும் சரிப்பட்டு வராது, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் ஃபோனெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசுறதில்ல, எதுவும் இல்லை. இது வந்து ரொம்ப ஷாக்கு. ஏற்கனவே 4-5 வருஷமாக 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. இந்த பையன் இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் ஏமாற்றிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே சொல்லாமல் வீட்டில் போயிட்டு கெரசின் எடுத்து உடம்பெல்லாம் ஊற்றிக்கிட்டு தீ வச்சிருச்சு. வச்சுட்டு உடம்பெல்லாம் எரிஞ்சிருச்சு. திடீர்னு வந்து பார்க்குறாங்க, வீட்டில் பக்கத்து வீட்டில் எரிஞ்சது. திடீர்னு ஓப்பன் பண்ணிவிட்டு கதெல்லாம் பூட்டி இருந்துச்சு, ஜன்னல்லாம் உடச்சி அந்த பெண்ணை காப்பாற்றுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த உடம்பு பூராவே தீ காயங்கள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. பெட்ஷீட்டை போட்டு மூடிடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. என்னம்மா உடம்பெல்லாம் எரிஞ்சிச்சு, புண்ணாக இருக்குது, எப்படி நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் உன்னை காப்பாற்ற முடியும், இன்னும் கோயிலுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி. இல்லை அங்கே போங்க, நான் செத்தாலும் அங்கே போய் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க.